ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ தான் பார்க்க போறோம். இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ இதான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 4 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அதாவது மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அரேஞ்சிங் நம்பர்ஸ் இந்த டாபிக் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. இப்போ இன்னைக்கு வீடியோல நம்ம இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க இந்த ஒரு ஃபோட்டோல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. அது உங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான். ஆனா நான் வேற எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இதே கான்செப்ட் சொல்லி தர போறேன். ஸோ நம்பர் எடுத்துக்கோமே. லைக் 9483 9483. இப்போ 49 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? 4983 4983. இப்போ ஒரிஜினல் நம்பரோட இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர். இது நியூ நம்பர். நியூ நம்பர். ஸோ ஒரிஜினல் நம்பர் பெருசா நியூ நம்பர் பெருசான்னு கேட்டா ஒரிஜினல் நம்பர் தான் ரொம்ப பெருசு. 9483 இஸ் மச் பிகர் தென் 4983. ஏன்னா 9 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ் இருக்கு. இங்க 4 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இங்க வந்து எது பெருசுன்னு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ 9 இங்க தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. 9 in thousands place. Thousands. Whereas இங்க வந்து 4 in thousands place. 4 in thousands place. அதனால இந்த நம்பர் பெருசு இதோட. அவ்வளவுதான். ஒரே ஷாட்ல முடிஞ்சு. ரிவர்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் போன பழைய வீடியோஸ்ல நம்ம எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம் ரெண்டு நம்பர்ல எது பெருசு இருக்குல்ல. ஸோ இங்க 9 இருக்க 9 வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ் இருக்கிறதுனால இதான் பெருசு. 9483 இஸ் மச் பிகர் than 4983. ஸோ இதான் இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ நம்ம வேற ஒரு ஸ்லைட்டா ஒரு நம்பரை மாத்தி போட்டோம்னாலே உங்களுக்கு வந்து சில டிஃபரன்ஸ் வரும். இப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து 9483 நம்ம மாத்தி மாத்தி வேற ஒரு நம்பர் நம்ம தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல போட்டா வேற வேற ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் நம்பர்ல இருந்து. சில நம்பர் குட்டியா இருக்கலாம், சில நம்பர் பெருசா இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதெல்லாம் எதுக்கும் நான் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்த ரெண்டு கொஸ்டின் போயிடலாம். The same way, make four different numbers by exchanging digits and check every time whether the number made is big or small. Compare to original. இதை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். Compare to original. Big or small. Compare to original number. To original number. Original number. இதான் அவங்க சொல்லியிருக்கணும், சொல்லலை. இது மட்டும் அவங்க விட்டாங்க. கம்பேரிட்டிவ் பண்ண ஒரிஜினல் நம்பர் வந்து லெட்ஸே 5444 இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி போடணும். இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சொல்கிறோம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதை இங்கே ஒரு ரேண்டமாக நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கணும். ரேண்டம் 4 டிஜிட் நம்பர். இல்லை நானே ஒரு நம்பர் கொடுக்குறேனே. லெட்ஸே 2673. இதுல வேற ஒரு டிஜிட். இப்போ 2673 நீங்க என்ன பண்ணணும்னா மேக் டிஃபரெண்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ் பை எக்ஸ்சேஞ்சிங் த டிஜிட்ஸ் அண்ட் செக் எவ்ரி டைம் வெதர் த நம்பர் மீட் இஸ் பிக் ஆர் ஸ்மால் கம்பேர் டு ஒரிஜினல் நம்பர். அதே தான் நீங்க அதே தான் பண்ண போறீங்க. ஆனா இந்த நம்பர் வச்சு பண்ணுங்க. 2673 இதை வச்சு பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போனோம். அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிடுறேன். இதை கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். பெடோமீட்டர் யூஸ்ட் இன் வாக்கிங் ப்ராக்டிஸ் கண்டெய்ன்ஸ் 5 டிஜிட் நம்பர் 23706. வாட் குட் பி த லார்ஜஸ்ட் மெஷர்? ஓகே, என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்கான் அதை பார்த்துடலாமே. 23706. இப்போ இதை டிசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். எல்லா நம்பர்ஸ் இந்த டிஜிட்ஸை டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் திஸ் கலெக்ஷன். இந்த கலெக்ஷனை டிசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போ என்ன வரும்? 76320. ஸோ 76320 அதான் ஆன்சர். ஸோ வேற கலர் 76320. இதான் this could be the largest measure possible from these 5 digits. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்தியன் மெத்தட் இது. ஓகே, எக்ஸசைஸ் 1.2. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம வெறும் இம்பாக்ட் ஆஃப் பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். அப்புறம் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லைக் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணல, ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.